ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன கோட்டோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ விச் ஆல்வேஸ் திங்க் இந்த கோட் வந்து ரொம்ப என்னோட மனசில் ரொம்ப நின்ற கோட்டு. ஸோ என்னோட ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அடிக்கடி சொல்லுவார். என்ன அப்படின்னா, விழுந்து எழுவது தோல்வி அல்ல, விழுந்த பிறகு விழாமல் நிற்க வேண்டும் என்று நினைப்பதே தோல்வி, என்று நினைப்பதே வெற்றி. ஸோ அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எங்கேயாவது விழுந்துட்டோம் அப்படின்னா, விழுந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. பட் ஆனால் அதை விழுந்துட்டு எந்திரிச்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து விழுந்தோம்னா அது மிகப்பெரிய தோல்வி. ஸோ இது வந்து ஒரு செட்டாக சொல்லணும். இன்றைக்கி வந்து ஐ திங்க் இன்க்ரெடிபிளான ஒரு டே நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் இன்னைக்கு வந்து ஒரு இட்ஸ் பீன் அ மைல்ஸ்டோன், இட்ஸ் பீன் அ மிராக்கிள் ஃபார் மீ டு பி ஹானஸ்ட். ஸோ பட் இந்த இடத்துல ஐ திங்க் லைக் இந்த 5 years நாங்கள் கொண்டு வரதுக்கு we have faced lot of challenges. ஸோ ஒன்று ரெண்டு சேலஞ்செலாம் இல்லை, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் ஒருத்தவங்களுக்காக இந்த ஈவெண்ட்ஸை வந்து என் கீனோட் ஸ்பீச், அதாவது சில டேட்டாஸ் அண்ட் சில ட்ரைவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 பாயிண்ட், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி ட்ரைவ் ஆனதுக்கு வந்து 2 முக்கியமான ரீசன் ட்ரைவ் ஆனது, ஓகேங்களா? 2 முக்கியமான ரீசன். ஃபஸ்ட்டு, இந்த ரொம்ப முக்கியமான ரீசன் நான் இங்கே சொல்கிறது என்னன்னா, த பீப்புள் மைண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் ட்ரைவ் ஆகிருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து பீப்புள் மைண்ட். ஸோ உங்களோட மைண்ட்ஸ் தான், டு பி ஹானஸ்ட். ஸோ ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஞாபகம் இருக்குது 5 வருஷம் ஜேர்னியில். ஸோ அதை வந்து நான் வேடிக்கையாக கூட சொல்லுவோம். சம்டைம்ஸ் நானும் மனோஜ் இருக்கும்போது நான் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, நம்மளோட அந்த வாட்டர் ஃபில்டர் நம்ம வாங்கி வச்ச போது ஒரு டம்ளர் வைக்கணும்னு கூட எனக்கு தோணுது. ஸோ அது வந்து ஒரு ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சஜஷன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் பில்டிங், இன்னைக்கு ஒரு லீட் மேக்னெட் பில்ட் பண்ணுற ஐடியாஸ் வரைக்கும் எல்லாமே உங்கள் சைடில் இருக்கும். We are so grateful to have each and every one of you and every one of you to be part of our project. ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னா, ஐ ஆல்வேஸ் சே, நான் என்னோட டீம் கிட்ட இதை வந்து நான் என்றைக்குமே சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் மை டீம், whom are reports to us and whom are reports to me and whom are reports in the company. என்னோட பர்டிகுலராக என்னோட டீம் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஏன் அப்படின்னு நான் சொல்ல அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் சே மை டீம் ஹேவ் இன்க்ரெடிபிள் ஒர்க் எத்திக். நான் நிறைய இடத்துல வந்து இருப்பேன், நிறைய இடத்துல இருக்க மாட்டேன், பாதி நேரம் ஜகுலாக இருப்பேன், பாதி நேரம் இருந்ததில்லை. ஸோ இங்கே ஸ்டேஜ்லேயும் அதே மாதிரி தான். பட் ஆனால் எனக்கான ரிப்போர்ட்ஸ், எனக்கான டெலிவரபிள்ஸ், எனக்கான டேட்டா எல்லாமே ஆன் டைமுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் ஆல் திஸ் பீப்புள் அண்ட் டு பி பார்ட் ஆஃப் மீ, டு பி பார்ட் ஆஃப் ஆப்லாஜிக் அண்ட் who and particularly reporting to me. Thank you so much. ஸோ இதை தாண்டி சில இன்சிடென்ட்ஸை நான் வந்து இந்த வருஷம் நான் டினோட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ 2 முக்கியமான இன்சிடென்ட். ஸோ வந்து நான் இந்த வருஷம் நான் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசனையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பட் வி ஹேவன்ட் செட் இட். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஃபஸ்ட்டு நானும் மனோஜும் வந்து 2020 இந்த ஸ்டோரியை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஐ மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஸோ 2020 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நாங்கள் 2020 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் 1 month வேலை பார்த்துருப்போம். 1 month வேலை பார்த்தப்ப கம்பெனியோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இருந்தாங்க, அவரோட அம்மா இறந்துட்டாங்கன்னா அடுத்த மாதத்துல வரவே இல்லை. அந்த ஒர்க்கை நாங்கள் தான் பண்ணோம். அன்றைக்கி வந்து we hired 2 employees. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் வந்து 2 பேர் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த 2 பேர் எடுத்தோன்னா அந்த கிளைண்ட் வந்து இல்லை, ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுட்டு we were literally stunned. ஓகே, அன்றைக்கே அந்த ஆப்லாஜிக் வந்து it would have came to an end, but it didn't. So it walked through all the way. ஸோ ஒரு 8 months போச்சு. அங்கேருந்து 8 months வந்து we got a new client, we got a project. ஸோ அங்கேருந்து we rolled it over. ஒரு 1.5 years முன்னாடி அதே மாதிரி 2022 at the end of March. ஸோ ஒரு மார்ச்சில் we face a stagflation அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, we had a flat growth
அண்ட் we didn't grow too much. ஏன்னா அங்கே இருந்தது வந்து என்னென்னா அன்றைக்கும் வந்து இன்க்ரெடிபிளான இப்போ இருக்க மாதிரி ஒரு வைப்ரண்ட் பிஸ்னஸ் டீமோ ஒரு இன்க்ரெடிபிளான டீமும் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஐ டேக் அ கால், ஐ ஹேவ் சம்படி டு டேக் அ கால். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படி தான் போச்சு. பட் அங்கேயும் வந்து வி ஃபெல்ட் ஓகே இது வந்து உள்ளே போகுமா, இது வந்து வாட் இஸ் இஸ் வே ஃபார்வர்ட் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஐ திங்க் தென் it came all the way through. We signed 3 projects on the very next month. So and it incredibly ran. So it was very fantastic 2023. So ஏன்னா நான் வந்து இங்கேருந்து சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா 2023 வந்து we had a very good run through. We had a very good exposures of everything. And then we had 2024. So 2024, I think by the month of September, in the month of August, we had an incredible